ஒரு சித்த யோகியின் சரிதை. அமரக்கவி சித்தேஸ்வரர். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். வாழ்க்கை சுருக்கம். சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1888 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி திருத்தணியில் பிறந்தார். அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்பினை வெற்றிகரமாக படித்து முடித்தார். 1909 ஆண்டு அவர் சென்னை மாகாணத்தில் மெரினா கடற்கரையோரம் அமைந்திருந்த மாநில கல்லூரியில் தத்துவயியல் துறையில் விரிவுரையாளராக முதலில் பணியில் அமர்ந்தார். 10 ஆண்டுகளுக்கு பின் 1918 ஆண்டு அவர் பேராசிரியராக பதவி உயர்வு பெற்று மைசூர் பல்கலைக்கழகத்தில் பணியில் சேர்ந்தார். 1926 ஆண்டு பன்னாட்டு தத்துவயியல் காங்கிரஸ் துறையில் சார்பாக ஹார்வர்டு பல்கலைக்கழகம் அமெரிக்கா நாட்டில் நடத்திய மாநாட்டில் சிறப்பு பேராளராக உரையாற்றியுள்ளார். 1936 முதல் 39 வரை லண்டன் மாநகர ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தூரக்கிழக்கு நாடுகளில் சமயம் மற்றும் சமூக நீதி இவற்றை பற்றிய ஆராய்ச்சியில் ஆய்வாளராக சேர்ந்து பணியாற்றியுள்ளார். திரு ராதாகிருஷ்ணன் 1939 ஆண்டு பிரிட்டிஷ் அகாடமியில் உறுப்பினர் பதவியை ஏற்றுக்கொண்டு திறம்பட நடத்தியுள்ளார். இந்து மதத்தின் ஆணிவேராக விளங்கும் சதுர்வேதங்கள், உபனிஷத்துக்கள், இதிகாசங்கள் மற்றும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் ஆகிய இவற்றில் இவர் தலைமையேற்று சிறப்புடன் நடத்தி மேடை சொற்பொழிவுகள் மற்றும் கருத்தரங்குகள் பல நடத்தி அறிஞர் பெருமக்களின் பாராட்டுதலையும் நன்மதிப்பையும் பெற்றார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் வழங்கிய ஆய்வு கட்டுரைகள் பல இன்றளவும் வேதாந்த சித்தாந்தங்களை ஆய்வு புரிந்து வரும் தற்கால அறிஞர் பெருமக்களுக்கு பெரும் வழிகாட்டியாக விளங்கி வருகிறது. 1939 முதல் 48 பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவியை ஏற்று கொண்டு பல அரும்பெரும் சேவைகளை ஆற்றியுள்ளார். திரு ராதாகிருஷ்ணனின் வேதாந்த தத்துவ கருத்துக்களுக்கு பல்வேறு உலக நாட்டு அறிஞர் பெருமக்களிடம் பெரும் வரவேற்பும் மரியாதையும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் மூலமாக தேசிய மற்றும் பன்னாட்டு தத்துவ, சமயம், பண்பாடு ஆகியவற்றில் கலந்து கொண்டுள்ளார். 1946 முதல் 52 யுனெஸ்கோவில் இந்திய நாட்டு அறிஞர் குழுவின் தலைவராக பொறுப்பேற்று அதில் பல அரிய சேவைகளை ஆற்றியுள்ளார். பன்னாட்டு அறிஞர் பெருமக்களின் பாராட்டுதலையும் நன்மதிப்பையும் பெற்று தந்துள்ளார். இதன் மூலமாக தொன்மையான இந்திய திருநாட்டின் வேதாந்த தத்துவ சித்தாந்த கருத்துக்களுக்கு மிகப்பெரிய கௌரவம், அந்தஸ்து ஆகியவற்றை ஈட்டி தந்த பெருமகனார் ஆவார். இதன் மூலமாக இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ விஷயங்களில் கருத்துக்கள் உலக நாடுகளில் வேகமாக பரவ உறுதுணையாக இருந்தது எனலாம். உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவெடுத்து வந்த சோவியத் யூனியன் நாட்டிற்கு இந்தியாவின் தூதுவராகவும் 1949 இலிருந்து 52 வரை பணியாற்றி பெருமை சேர்த்துள்ளார். அதன் பின்னர் 1953 62 வரை நம் நாட்டில் உதவி ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டார். உதவி ஜனாதிபதி பதவியை காலம் முடிந்தவுடன் இந்திய திருநாட்டின் மூத்த குடிமகன் அந்தஸ்துடைய உயரிய பதவியான ஜனாதிபதி பதவியை 1962 முதல் 67 வரை அலங்கரித்தார். திரு ராதாகிருஷ்ணன் 1975 ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி காலமானார். இம்மாமனிதரின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அமரக்கவியின் நோக்கம். முன்னாள் ஜனாதிபதியும் தத்துவத்துறையின் மாமேதியுமான டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தம்முடைய பதவிக்காலம் முடிந்தவுடன் சென்னையில் மயிலாப்பூர் பகுதியில் அமைந்திருந்த தனது சொந்த இல்லத்தில் எந்தவிதமான ஆரவாரமுமின்றி அமைதியாக வசித்து வந்தார். அப்பொழுது அவருக்கு சுமார் 80 வயது முதிர்ந்திருக்கும். பொதுவாகவே அவர் வயது முதிர்ச்சியான காரணமாக எவரையும் சந்திக்க விருப்பம் கொள்ளவில்லை. அவர் தனிமையையும் ஆழ்ந்து சிந்திக்கும் சிந்தனவாதியாகவும் இருந்து வந்தார். பொது நிகழ்ச்சிகள் எதிலும் கலந்து கொள்வதில்லை. யாருக்கும் எந்தவிதமான பேட்டியும் வழங்குவதில்லை. பொதுவாகவே அவரை சந்திப்பது என்பது மிகவும் கடினமாக காரியமாக இருந்தது.
அதைவிட கடினம் அவரிடம் தனிமையில் அமர்ந்து பேசுவது என்பது. இம்மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையில் வசித்து வந்த ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து பேச முடிவெடுத்தார் அமரக்கவி. அமரக்கவியிடம் தெய்வத்தின் குரல் மூலம் எடுத்து சொல்லப்பட்ட ஆத்ம போதனையின் ஆங்கில நூலாக்கம் மிகப்பெரிய அளவில் விரிவாக எழுதப்பட்டிருந்தது. அமரக்கவியின் நிஜானந்த போதம் என்கிற ஆங்கில நூல் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருந்தது. இந்நூலுக்கு திரு ராதாகிருஷ்ணன் ஒரு ஆய்வு கட்டுரை வழங்கினால் அதையும் புத்தகத்தில் வெளியிடலாம் என்ற கருத்தில் இருந்தார். இதற்கு குறிப்பாக 2 முக்கிய காரணம் இருந்தது. முதலாவது, திரு ராதாகிருஷ்ணன் போன்ற தத்துவ அறிஞர்கள் கருத்து வழங்கினால் அப்புத்தகம் உலக மக்களின் கவனத்தை கவரக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, புத்தகத்திற்கு ஆய்வு வழங்கும் நபர் தாம் வழங்க உள்ள புத்தகத்தை முழுமையாக படித்து அறிந்து கொண்டால் தான் அதை பற்றி சிறப்பாக எழுத முடியும். அப்படி எழுதத் தொடங்கும் முன் தம்மை அழைத்து இது பற்றி இன்னும் விரிவாக எடுத்து பேச ஒரு வாய்ப்பாக அமையலாம் என கருதி அந்த வகையில் தன் முயற்சியை துவக்கினார். அமரக்கவியின் முயற்சி. மேலும் அமரக்கவியின் திருவல்லிக்கேணி இல்லத்திலிருந்து திரு ராதாகிருஷ்ணனின் இருப்பிடம் சுமார் 2 கிலோமீட்டர் சொல்ப தூரத்திலே இருந்தது. எனவே ஒரு நாள் அமரக்கவி திரு ராதாகிருஷ்ணனை சந்திக்க அவரது இல்லத்திற்கு பாதசாரியாகவே புறப்பட்டு சென்றார். அவர் எண்ணியது போல் அவ்வளவு சுலபமாக வீட்டின் உள்ளே செல்ல முடியவில்லை. தம்மை வீட்டிற்குள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்திய காவலாளியிடம் இருந்து எப்படியோ சாமர்த்தியமாக பேசி அவனை ஒரு வழியாக ஈடுகட்டி வைத்து உதவியாளர் அறைக்குள் சென்றார். உள்ளே அமர்ந்திருந்த உதவியாளர் அமரக்கவியை பார்த்து, நீங்கள் இங்கே எப்படி வந்தீர்கள் என ஆச்சரியமாக கேட்டார். ஒரு மெல்லிய புன்னகையுடன் தம்மை அறிமுகம் செய்து கொண்ட அமரக்கவி தாம் திரு ராதாகிருஷ்ணனை சந்திக்க வந்த காரணத்தை உதவியாளரிடம் எடுத்து கூறினார். சந்திக்க வந்த எல்லோரையும் அனுப்பியே பழக்கப்பட்ட அந்த உதவியாளர் அமரக்கவியையும் கடுமையாக பேசி திருப்பி அனுப்பிவிடலாமா என்று ஒரு கணம் யோசித்தார். ஆனால் அமரக்கவியின் கம்பீர தோற்றம் ஒரு முறை அவரை தடுமாற வைத்தது. ஐயா, நீங்கள் ஒரு காகிதத்தில் உங்களை பற்றி எழுதி தாருங்கள். ஐயா, ஒருவேளை உங்களை பார்க்க விருப்பப்பட்டால் நான் திரும்ப வந்து உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று பதிலளித்தார். அமரக்கவியும் அவர் விரும்பியபடி தம் சுய குறிப்புகளை ஒரு துண்டு காகிதத்தில் கொடுத்து அனுப்பினார். திரு ராதாகிருஷ்ணன் தம்மை விரைவில் உள்ளே அழைப்பார் என்று எதிர்பார்த்து சோபாவில் அமர்ந்திருந்த அமரக்கவி போன வேகத்தில் திரும்பி வந்த உதவியாளரை பார்த்து, என்ன, உள்ளே போகலாமா என வினவினார். அந்த உதவியாளர் பதில் ஏதும் கூறாமல் கை மூலமே பார்க்க முடியாது என்று சைகை காட்டி திரும்பச் செல்லுமாறு கூறினார். அமரக்கவி, சரி, ஒருவேளை திரு ராதாகிருஷ்ணன் வேறு ஏதாவது அலுவலில் இருப்பார் என்று எண்ணி மறுமுறை முயற்சி செய்யலாம் என்று எண்ணி தம் இல்லம் திரும்பினார். 1-2 நாள் இடைவெளி விட்டு மீண்டும் திரு ராதாகிருஷ்ணனை இல்லத்தில் சந்திக்க முயற்சி செய்தார். இம்முறையும் தோல்வியையே தழுவினார். பெரிய பதவி, அந்தஸ்து இவற்றில் உள்ளவர்கள் பொதுவாகவே தம்மை நாடி வரும் பிரமுகர்களின் தொந்தரவுகளிலிருந்து தப்பிப்பதற்காக இவ்வாறு தான் இருப்பார்கள் என அவர்களுக்கு இயல்பாகவே உண்டாகும் அசௌகரியங்களையும் அமரக்கவி நன்கு உணர்ந்திருந்தார். எனவே ஒரு வாரம் கழித்து தன் முயற்சியை மீண்டும் செய்து பார்த்தார். இப்படி அமரக்கவி பலமுறை திரு ராதாகிருஷ்ணன் இல்லத்திற்கு அடிக்கடி வந்து சென்றதால் அங்கிருந்த அனைவரிடமும் அவர் நன்கு அறிமுகமான நபராகி விட்டார் என்றே கூற வேண்டும். இல்லத்தில் நடந்த அதிசயம். ஒருமுறை திரு ராதாகிருஷ்ணன் இல்லத்தில் அமர்ந்திருந்த போது அங்கு நடக்கும் விஷயங்களை எல்லாம் உன்னிப்பாக கவனித்து வந்தார். திரு ராதாகிருஷ்ணன் அமர்ந்திருக்கும் அறை கதவு எப்பொழுதுமே மூடியே இருக்கும். அந்த அறைக்கு வெளியே இருந்த சுவற்றில் பாதி உயரத்தில் ஒரு மிகச்சிறிய கதவு ஜன்னல் போன்ற அமைப்புடன் இருந்தது. பணியாளர்கள் திரு ராதாகிருஷ்ணனுக்கு தேவையான சிற்றுண்டி, உணவு மற்றும் காபி போன்ற பலகாரங்களை அனைத்தையும் அந்த சிறிய ஜன்னல் கதவின் மூலமாக உள்ளே வைத்து விட்டு சென்று விடுவார்கள். திரு ராதாகிருஷ்ணனுக்கு உணவு உண்ண வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் மட்டுமே அதை எடுத்து கொள்வார். இல்லையென்றால் அவை அப்படியே மீந்து போயிருக்கும். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் எக்காரணம் கொண்டும் எவரிடமும் அதிகம் பேசுவதில்லை, வெளியே வருவதும் இல்லை.
அவருக்கு தேவையெனில் உணவை உட்கொள்வார், இல்லையென்றால் அப்படியே எதையும் தொடாமல் வைத்து விடுவார். சில சமயம் ஓரிரு நாட்கள் கூட தமக்கு வைக்கப்படும் உணவை தொடாமலே இருந்து விடுவார். அந்த அளவுக்கு திரு ராதாகிருஷ்ணன் அமைதியையும் தனிமையையும் நேசித்து வந்தார். அங்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியமாக கவனித்து வந்த அமரக்கவி வேறு எந்த முறையில் திரு ராதாகிருஷ்ணனின் கவனத்தை கவரலாம் என்ற தீவிரமாக சிந்தித்து வந்தார். அமரக்கவி ஆங்கிலம் புத்தகத்தை சில மாதங்களுக்கு முன்பு எழுதி வரும்போது அதில் ஒரு முறை திரு ராதாகிருஷ்ணன் பற்றிய குறிப்பு ஒன்று இறைவனால் எடுத்து சொல்லப்பட்டதை நினைத்து பார்த்தார். ஸ்ரீ மகா கணபதியின் கடிதம். எனவே அக்கடிதத்தை மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ மகா கணபதியே கடிதத்தின் சாராம்சத்தை எடுத்துச் சொல்ல, ஒரு கடிதத்தில் தாம் அவரை காண வந்த காரணத்தையும் தற்போது எழுதி வரும் ஆங்கில நூல் பற்றிய விவரங்களையும் மிக அற்புதமான முறையில் திரு ராதாகிருஷ்ணனுக்கு ஆங்கிலத்தில் எழுதினார். தம் முயற்சியில் சிறிதும் மனம் தளராமல் 30வது முறையாக திரு ராதாகிருஷ்ணனை எப்படியும் சந்தித்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் இல்லத்தில் நுழைந்தார். உதவியாளரிடம் தம் கையோடு எடுத்து வந்த இறைவனால் வரையப்பட்ட கடிதத்தை சமர்ப்பித்து விடுமாறு கூறி 1 மணி நேரம் வரை அங்கு காத்திருந்தார். ஆனால் இம்முறையும் அமரக்கவிக்கு சாதகமான பதில் ஏதும் வரவில்லை. உண்மையில் அந்த கடிதத்தை திரு ராதாகிருஷ்ணன் அன்று பிரித்து கூட பார்க்கவில்லை. மீண்டும் 2 நாள் கழித்து நம்பிக்கையுடன் திரு ராதாகிருஷ்ணன் இல்லத்திற்கு அமரக்கவி வந்தபோது அவருக்கு சற்றும் எதிர்பாராத அதிர்ச்சி தரும் தகவல் ஒன்று காத்திருந்தது. தூரத்திலிருந்தே அமரக்கவி மெதுவாக நடந்து வருவதை கண்ட உதவியாளர் ஓடி வந்து, ஐயா, வரவேண்டும் வரவேண்டும், நலமாக உள்ளீர்களா என முகமன் கூறினார். இது என்ன, என்றுமே இல்லாத புது மாதிரியான வரவேற்பு என்ற குழப்பத்தில் இருந்த அமரக்கவியை நோக்கி உதவியாளர், ஐயா, நீங்கள் விடாமல் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன் கிடைத்துள்ளது. ஐயா உங்களை ஒரு முறை சந்தித்து பேசலாம் என்று கூறியுள்ளார்கள் என்று புதிர் போட்டு பேசினார். இந்த பதிலால் மகிழ்ச்சி அடைந்த அமரக்கவி, சரி, நான் இப்பொழுது உள்ளே சென்று ஐயாவை பார்க்கலாமா என்று வினவினார். உதவியாளர் சட்டென்று, இல்லை, இன்று இல்லை, நீங்கள் மீண்டும் 2 நாள் கழித்து வர வேண்டும் என்று பதிலளித்தார். அமரக்கவியும், அப்படியா, திரும்பவும் வந்தால் போயிற்று என்று மென்மையாக கூறி அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டார். காலம் கனிந்தது. அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம்.